வணக்கம் மக்களே. காங்கிரஸ் பீகார் தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம தமிழக முதல்வர் பீகார் பிரச்சாரத்தில் போய் என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும், தேஜஸ்வி யாதவ் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கும் போது அந்த வெற்றி விழாவில் நான் கண்டிப்பாக பங்கேற்றேன் அப்படின்னு சொல்லி வீர வசனம்லாம் பேசிட்டு வந்தார். ஆனால் நிலைமை அப்படி தலைகீழாக உல்ட்டாவாக மாறிச்சு. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்திச்சிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸால் திமுக கூட தொகுதி பேரம் பேச முடியுமா? ஏன்னா பீகாரில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தோல்வியை காங்கிரஸ் பெற்றிருக்கு, மிக படுதோல்வியை பெற்றிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸை திமுக மதிக்குமா? காங்கிரஸை மதித்து திமுக அண்ணா அறிவாலயத்தில் அழைத்து பேசுமா? காங்கிரஸ் கடந்த முறை 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இந்த தடவை குறைந்தது அவர்கள் 30 தொகுதிகளுக்கு மேலாக போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை திமுக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கடுதோல்வி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார், தமிழக சட்டமன்ற பேரவையில் காங்கிரஸ் கட்சியுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார், அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குரல் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு KS அழகிரி அவர்களுமே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், நாங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறது, எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு தாங்களே, நாங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயார், நாங்களும் உங்களுக்காக சட்டமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர்களை இடம்பெறட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. திருச்சி வேலுசாமிலாம் மிக கடுமையான ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதியில் திமுக கொடுக்குமா? காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்குமா? இனி வரக்கூடிய காலங்களில் திமுக நான் மட்டும்தான் ஆட்சியில் இருப்பேன் அந்த மாதிரி சொல்லி செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். (2026) சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு தேர்தல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலை திமுகவுக்கு இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்கும் அந்த நிலையில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, எடப்பாடி தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருது. ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்விகளை எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக சந்திச்சுட்டு வருது. ஸோ ஒரு குறைந்தபட்ச ஆறுதலை கட்சியோடைய தொண்டனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார். பட் அது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின், ஒரு சந்தேகத்திற்கூடமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணி இருக்குது. ஸோ இது இயற்கையில் ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு பாஜக சொன்னாலும் இது ஒரு இயற்கைக்கு முரணான கூட்டணியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியுடைய அடிப்படை நிலைப்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மதச்சார்புடைய கட்சிகளை எதிர்த்து செய்வது தான் அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி ஒரு மதச்சார்புடைய ஒரு கட்சி கூட கூட்டணி வைத்திருப்பது ஒரு இயற்கைக்கு முரணான விஷயமாகத்தான் பார்க்கிறேன். கடந்த முறை முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வர் இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜகவுடன் வைத்த கூட்டணி வைத்து தான் நான் மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டேன், பிஜேபி கூட்டணி வச்சு இனிமேல் அந்த தவறை என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த அம்மாவை தான் எல்லாரும் போற்றி புகழ்கிறாங்க. அம்மாவை வந்த கட்சி, அம்மாவை வழி நடத்திய கட்சி, அம்மாவை உருவாக்கிய கட்சின்லாம் சொல்கிறாங்க. பட் அந்த அம்மாவுடைய கொள்கைகளுக்கு நேர் முரணாக எடப்பாடியார் அவர்களுடைய நடவடிக்கை இருக்குது. ஸோ இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். இதில் நம்ம எடப்பாடியாரையும் குறை சொல்ல முடியாது, அதிமுகவையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய நிர்பந்தத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கும்போது பாஜக அழுத்தம் கொடுக்கும்போது ஸோ கட்சியும் எடப்பாடியார் வழிநடத்தி செல்லணும், மிச்சம் அவருக்கு நம்பி இருக்கக்கூடிய அடுத்த தலைவர்களுக்கும் அவர் ஒரு வழிகாட்டணும். ஏன்னா அவங்களுடைய எதிர்காலமும் இருக்குது, வருங்காலமும் இருக்குது, எதிர்காலமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பண்பட்ட விதமாகத்தான் நடந்து கொள்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் பீகாரில் தோல்வி அடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் மீண்டும்
அளவுக்கு அதிகமான சீட்டுகளை வந்து திமுக கொடுப்பாங்களா? இந்த முறை காங்கிரஸ் மிக அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்குன்னுலாம் சொல்கிறாங்க. நமக்கு வந்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு குறைந்தது ஒரு 30 தொகுதியாக வேணும், அதிகபட்சமாக 60 தொகுதி கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. திமுக 30 தொகுதி கொடுத்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். 60 தொகுதியெல்லாம் கொடுப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞருக்கு தான் வெளிச்சம். கலைஞர் தான் பதில் சொல்லணும். ஏன் கலைஞருக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் முதல்வராக இருக்கும்போது எப்படி காங்கிரஸ் வந்து திமுகவை வந்து கையாண்ட விதம் உங்களுக்கு தெரியும். மேலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, அன்னாரி வளையத்துடைய மேல் தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, கீழ்த்தளத்தில் வந்து ரெய்டு நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பழைய விஷயங்கள் தான். ஸோ இப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் திமுக காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த உறவு முன்னர் இருந்தது. தற்போது முதல்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராகுலை பார்த்து மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்கிறாரு, என் அருமை சகோதரா அப்படின்னு சொல்கிறாரு. பட் சகோதரர் தோல்வியில் துவண்டு போயிருக்கார். அப்படி இருக்கும்போது அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் வந்து அவரை கைதூக்கி விடணும். கைதூக்கி விடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதூக்கி விடணும்னா அளவிற்கு அதிகமான அவர் கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகளை தமிழகத்தில் கொடுக்கணும். அது கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் தோல்வியை வச்சு காங்கிரஸை அப்படி பேரம் பேசுறதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் பீகார்லேயே தோத்துட்டீங்களே, உங்களுக்கு எதுக்கு இருக்கிற சீட்டு? 20 சீட்டு வாங்கிக்கோங்க, இல்லை 15 சீட்டு வாங்கிக்கோங்க, குறைத்து கூட திமுக கொடுக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் குறைத்து கொடுத்தார்கள் என்றால் காங்கிரஸ் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கடந்த முறை போட்டிட்டு அந்த 20 தொகுதிகளாவது அவங்களுக்கு வேணும், அதையாவது அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே சிக்கல் தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் சில பல குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டது. அதாவது எங்களுக்கும் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு குரல்கள் வந்து எழும்ப தொடங்கிட்டாங்க. ஆனால் இதுதான் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு கட்சி தேர்தலில் எல்லாரும் கூட்டணி வச்சு போட்டி போடுறீங்க, அவங்களோட வெற்றி உங்களுடைய வெற்றியாக கருதிங்க. ஒரு கட்சி உங்கள் சின்னத்திலே போட்டி போடுது, அவங்களும் வெற்றி பெற்று உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. பட் அப்படி வெற்றி பெற்று உங்களுக்காக களத்தில் உழைத்த அந்த கட்சிகளுக்கு, தெரு தெருவாக ரோடாக அலைந்து ஓட்டு வாங்கி அந்த கட்சிகளுக்கு, தெரு தெருவாக ரோடாக இறங்கி பிரச்சாரம் செய்த அந்த கூட்டணி கட்சியினருக்கு ஏன் 4 எம்எல்ஏ இருந்தால் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது? இந்த சிந்தனை ஏன் வந்து திராவிட மாடல் முதல்வருக்கு வரலை அப்படின்னு தெரியல. ஏன்னா சமூக நீதி நீங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுகிறீங்க. அப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் ஒரு 4 எம்எல்ஏ இருந்தால் அந்த கட்சிக்கு நீங்கள் ஏன் ஒரு மந்திரி பதவி கொடுக்கக்கூடாது? ஸோ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து பொதுமக்கள் மத்தியிலே எழ துவங்கிவிட்டது, அரசியல் கட்சிகள் மத்தியில் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இதே நிலைப்பாட்டின் வெளிச்சம் தான் காங்கிரஸ் கட்சியுடைய கொறடா ராஜேஷ்குமார் அவர்கள் பேசியது. கண்டிப்பாக எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும், அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். பட் இதற்கு திமுக தலைமை செவி சாய்க்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவி சாய்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுடைய குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாத கோஷங்களே கிடையாது. திட்டங்களுக்கெல்லாம் பேர்லாம் வச்சிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்கும். அந்த திட்டத்தோட பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் திட்டம் செயல்பாட்டில் வருதான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இதற்குத்தான் மிகப்பெரிய அளவு மாற்றாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு எழுச்சி இருக்குது, அதை நாம் மறுக்கவே முடியாது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு அவர்கள் கேட்ட தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்தாச்சு. யார்? விஜய். கண்டிப்பாக அவர் பக்கம் போவாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை இதை சொல்லிட்டோம். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த நெருக்கம் அதிகரித்து கொண்டே போகுது. தேர்தல் மேகங்கள் சூழ நாட்கள் நெருங்க இந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகும். திமுகட்டே ஒரு பக்கம் பேரம் பேசுவாங்க அரசியல் கட்சிகள், இந்த பக்கம் தாவேக்காட்டையும் பேசுவாங்க. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அதை மறுத்திருக்கார். அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் எந்த இடத்துலையும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். பட் உண்மையிலேயே அரசியல் கட்சியில் அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது போகும். அதில் இருக்கக்கூடிய சில இணைப்பு பாலமாக செயல்படக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, சில தொழிலதிபர்கள் இருப்பாங்க, மிகப்பெரிய வெளிநாட்டு பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சில பல வேலைகள் செய்வாங்க. ஸோ அது அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. திமுக கேட்ட தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றால் விஜயுடைய ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த கோஷம் எப்பொழுதே காங்கிரஸுடைய கவனத்தை ஈர்த்து விட்டது. ஏன்னா தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் நாங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிந்து குறைந்தது 40 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பாங்க, 40 தொகுதியில் திமுக கேட்பாங்க. 40 தொகுதிகள் கொடுக்கவில்லை என்றால் தாவேக்கா பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் திமுக இந்த தடவை கண்டிப்பாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் கேட்கும். செல்வ பிறந்தங்க என்ன சொன்னார்னா, நாங்கள் அதெல்லாம் கேட்குறதுக்கு இப்போதே தயாராக இல்லை, அதெல்லாம் வந்து
பார்ட்டி ஹைகமாண்ட் தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவர் ஒரு மாநில தலைவர், மாநிலத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாரு. பட் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கும்போது அதுக்கு சாதகமாக தான் அவர் பேசணும். பட் அவருடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவிற்கு முட்டு கொடுக்கும் ஒரு விதமாகத்தான் செல்வ பெருந்தை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. எந்த விதத்திலையும் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கோ காங்கிரஸ் கட்சியை தொகுதி வாரியாக மேம்படுத்துவதற்கோ உண்டான வேலைகளை செய்கிற மாதிரி தெரியலை. காமராஜர் ஆட்சி அமைப்போம் பேரளவில் தான் உதட்டளவில் தான் பேசுகிறார்களே தவிர செயலளவில் கர்ம வீரர் காமராஜர் ஒரு செயல் வீரர். அந்த செயல் வீரருடைய ஆட்சி அமைப்பதற்கு இந்த மாநில தலைவர்கள் செயல்படுப்பாரி தேவை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் காங்கிரஸுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மந்திரி பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆட்சி பீடத்தை அலங்கரிக்க அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதாகத்தான் தெரிகிறது. ஸோ என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் தாவேகா 50-50 அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்குது. நாம் 2ஆம் கட்ட தலைவர்களை தொடர்பு கொண்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 தொகுதிகளை காங்கிரஸுக்கு கொடுப்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. 100 தொகுதிகளை காங்கிரஸ் கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.